வேதாகமத்தின் அடிப்படையில் நம்ம பார்க்கும்போது 3 விதமான யுகங்கள் இருக்கு. ஒன்று பிதாவினுடைய யுகம், இன்னும் இயேசுடைய யுகம், இன்னொன்று பரிசுத்தாவினுடைய யுகம். இப்போ பிதாவுடைய யுகம் இஸ்ரவேல் ஜனங்களுடைய நாட்களை நாங்கள் பார்க்குறோம். பிதாவை அவங்க பெருசாக கணக்கெடுக்கல, பெருசாக அவங்கள பிதா பெருசாக பொருட்படுத்தவும் இல்லை. பிதாவாகிய தேவன் இப்போ இயேசுவாகிய தேவனை இந்த பூமியில் அவர் வாழ்ந்த 33 வருஷம் அவரை கணக்கெடுக்கல, அவர் போய் சிலுவையில் அறிஞ்சாங்க. அதே போல தான் நாங்கள் இப்போ வாழ்கிற காலகட்டம் சபையினுடைய காலகட்டம், பரிசுத்தாவினுடைய காலகட்டம். இன்றைக்கு நிறைய பேர் என்னன்னா பரிசுத்தாவியானவரை ஒரு சக்தியோ ஒரு ஒரு வல்லமையாவே பார்க்குறாங்களே ஒழிய அவரும் ஒரு தேவன் என்று யாருமே பொருட்படுத்துறது இல்லை, தேவன் என்று கணக்கெடுக்கிறது. பிரியமானவர்களே, உங்களுக்கு ஒரு காரியம், எங்களை இயேசு அண்டைக்கு கொண்டு போகிறது பரிசுத்தாவியானவர் தான். ஆகவே முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் பாவங்கள் அநியாயங்கள் செய்யாமல் பரிசுத்தமாக வாழ்ந்து பரலோகத்துக்கு செல்வோம். காலம் சமீபமாக இருக்கிறது. ஆகவே எல்லோருமே ஆயத்தமாகவும் பரிசுத்தாவினோடு இருந்தால் மாத்திரமே பரலோகம் போகலாமே ஒழிய வேற எந்த ஒரு வாய்ப்பும் இல்லை பரலோகம் போகிறது. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.